பெரம்பலூர் அருகே குன்னத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். 1000 ரூபாய் கொடுக்கறேன், நீங்க கொடுக்கல, மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுக்கற, ஏதோ இவர் சொந்த படத்துல கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது எப்ப கொடுக்கிறாரு? 28 மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம். திரு ஸ்டாலின் அவர்களே, பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள், அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள். ஏன் இன்னும் வரை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம். ஊடகத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம், அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம். இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார். ஆனா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு தரங்கிற தகுதியில விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார். இப்ப லிங்கு கட் ஆயிடுது தம்பி, லிங்கு கட் ஆயிடுது பாரு. இந்த 30 லட்சம் பேரு பரிதாபப்பட்டு கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அப்ப தேர்தல் வந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. மக்களை சிந்தித்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு ஓட்டு வேணும், அதுக்காக விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார். ஆக மக்களுக்காக அதை கொடுக்கல, ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னொன்னு, 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில தெளிவா நாங்க குறிப்பிட்டோம். சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். நீங்க வேணா படிச்சு பாருங்க. அப்போ தெளிவா நாங்க சொன்னோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னோம். 1500 ரூபாய் கொடுக்கிறோம். ஆனா திரு ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை கவர்ச்சிகரமா பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னும் முழுமையா நிறைவேற்றல. ஒரு 10% வாக்குறுதியா நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல இது கிராம நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொன்னார். உயர்த்தலாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் 50 நாள் ஆயிடுது. இப்ப 50 நாளுக்கு தான் வேலை கொடுக்கறாங்க. எப்படி திரு ஸ்டாலின் இந்த ஏழை மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல. பல மாதம் சம்பளம் நின்று போச்சு. உடனே மத்திய அரசு மீது பழி போட்டார். நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார், எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க, எல்லாம் பொய் கணக்கு எழுதியிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கணக்கு கொடுத்தா தானே நாங்க பணம் கொடுக்க முடியும் சொன்னார். நாங்க சொன்னோம், பரவாயில்லைங்க, அவர்கள் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுல ஒரு பகுதியாவது நீங்க கொடுன்னு சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க, பணத்தை விடுவிச்சாங்க.
அப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதனாலதான் மத்திய அரசு உரிய நேரத்தில் இந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க முடியல. இவர்கள் உரிய முறையில் கணக்கு கொடுத்திருந்தா. பெரம்பலூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.